ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் வந்துட்டு இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னாங்க. என்னடான்னு பார்த்தா இது கார்த்திகை மாதம், அதனால் இந்த பாட்டை போடுறாங்க போல். கார்த்திகை மட்டும் வந்தால் மட்டும்தான் கார்த்திகை பாட்டு பாடணும்னு இல்லை, எல்லா நாளும் போடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த டைலாக் எங்கே கேட்டது ஞாபகம் இல்லையா? நம்ம தளபதி சார் போட்டது தாங்க. அதனால் சரி போட்டு பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு திடீர்னு கோபிக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அது மட்டுமா என்ன அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அப்படின்றாங்க. சரி பாட்டை போட்டதெல்லாம் போதும், என்ன விஷயம் கண்டென்ட்டுக்கு வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நிலாச்சோறு சாப்பிட்றத ஸ்டேட்டஸ் எடுத்து போட இவங்க எல்லாருக்கும் வயிறு எரியுதுங்க. ஒரு பக்கம் பாக்கியா இவங்க என்ன பண்ணால் நமக்கு என்ன அப்படின்றாங்க. நம்ம செல்வி ஒரு பக்கம் அக்கா நாளைக்கு வரமாட்டாங்கல்லன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீயா சமைக்கிறேன், நானும் தானே சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ சமைச்சு போடுவேன், பாத்திரத்தை வளர்க்குறது நான் தானே அப்படிங்கிறாங்க. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. ராதிகா வீட்டில் இதை பார்த்தோன்னே நீ விடாதீங்க, வெட்டி கொள்ளுக அவன் தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது கோபியை பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீ என்ன சொன்னாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல, நம்ம வீடை காலி பண்ணிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பாத்திரத்தை 4 மணி நேரமாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன், நீ சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, வந்தியா விருக்குன்னு கிளம்புனியான்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்களாம் எடுத்து வைக்கிறத பார்த்தோன்னே நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை நினச்சுமா ஃபீல் பண்ணுற, நம்ம பொரியுண்டை இல்லைங்கிறதுனால ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனோடனே இவங்க அப்பா அவங்க அப்பாங்கிறாங்க. என்னப்பா சொந்தத்தை பற்றி இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிறியா? 7 கழுத வயசாகுது உனக்கே பேரப்பிள்ளை வந்துருச்சு, பேரப்பிள்ளை வந்ததுக்கப்புறமா சொந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறியா எப்படிடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மட்டுமா கோயிலில் வச்சு பாட்டி சத்தியம் வாங்கிருச்சு என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்